welcome back to my YouTube channel Virtual Hugs. எல்லாருமே ஹாப்பியா சேஃபா சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோல நான் உங்களுக்கு எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா ஸோ நான் யூடியூப் சேனல் வந்து 3 years முன்னாடி ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலேருந்து யூடியூப் ஸ்பேஸில் என்டர் ஆகணுன்ற ஒரு பிளான் இருக்கிறதுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கும் டெக்னாலஜிக்கும் ரொம்ப தூரம். இன்ஃபேக்ட் நான் எந்த ஃபோன் வச்சுருக்கேன், என்ன டிவி யூஸ் பண்ணுறேன், என்ன டேப் யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எதுவுமே நானாக டிசைட் பண்ணது கிடையாது. ஒன்று எங்கள் அப்பாவோ எங்கள் அண்ணாவோ இல்லை இப்போ என் ஹஸ்பண்டோ என் ஹஸ்பண்ட் தம்பி யார் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நான் வச்சிருக்கிற ஃபோன்ஸ்ல கூட என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, மேம் என்ன இந்த ஃபோன் வச்சுட்டு அதில் இது பண்ணாமல் இருக்கீங்க அது பண்ணாமல் இருக்கீங்க எல்லாம். ஆனால் நிஜமாவே எனக்கு எதுவுமே புரியாது. எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடிட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணணும், வீடியோ ஷூட் பண்ணணும், அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் கற்று வச்சுப்பேன். மற்றபடி எதுவுமே தெரியாது. ஆனால் யூடியூப்ல வரேன்னா இது வந்து ஒரு ப்ராப்பராக நான் ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். ஐயோ அது எப்படி பண்ணுறதுன்னே நான் ஒரு வருஷம் அந்த யூடியூப் பிளானையே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தேன். பட் லாக்டவுன் வரும்போது அந்த டைமை விட்டுறக்கூடாது, அதை யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி. அப்போ என்கிட்ட ஒரு ஐபோன் இருந்தது, அதுதான் இருந்தது. ஒரு லேப்டாப் இருந்தது. அந்த லேப்டாப் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கின லேப்டாப். அதுக்கப்புறம் அதை யூஸே பண்ணல. அது தூசி தட்டி எடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் நானே எடிட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் என் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். பட் இப்போ டுடே ஐ ஹாவ் அ டீம் ஃபார் இட். ஸோ அவங்க அந்த எடிட் விஷயம் எல்லாம் பார்த்துக்கிட்டாலும் ஷூட் பண்ணுறது அது பர்சனலாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். பிகாஸ் அமெச்சராக இருந்தாலும் சம்டைம்ஸ் ஷேக் வந்தாலும் இல்லை ஆங்கிள்ஸ்லாம் பெஸ்ட்டாக இல்லாமல் லைட்டிங்லாம் பெஸ்ட்டாக இல்லைனா கூட இது வந்து என்னோட பர்சனல் ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட பெட்ரூம்ல நானும் இந்த ஃபோனும் மட்டும் தான் இருக்கும். ஸோ பர்சனலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். சப்போஸ் இங்கே ஒரு கேமராமேனோ இல்லை ஒரு க்ரூவோ வந்தாங்கன்னா இந்த பர்சனல் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வாண்ட் டு டூ திஸ் ஆல் பை மை செல்ஃப் அண்ட் மேபி வித் த ஹெல்ப் ஆஃப் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இப்போ மறுபடியும் யூடியூப் என்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு இருந்த ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஆடியோ சரியில்லை. எனக்கே தெரியும். பிகாஸ் சம்டைம்ஸ் நானே எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸோட வீடியோ பார்க்கும்போது ஆடியோ சரியா கிளியரா கேட்கலனாலோ இல்லை மியூசிக் லைக் என்ன பண்ணுவாங்கன்னா எடிட்டர்ஸ், என் ஆடியோ சரியா இல்லைன்னா மியூசிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க. பிகாஸ் இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை ஒரு மைக்கு வாங்கணும்ன்ட்டு. வயர்லெஸ் மைக் வாங்கலான்னு போது நான் நிறைய இந்த யூடியூப் டெக் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எந்த மைக் வாங்கலாம்லாம் யோசிக்கும் போது எல்லாமே ரொம்ப டெக்னாலஜிக்கலாக பேசினாங்க. ஓகே எனக்கு ஒரு 70% புரிஞ்சதுனாலும் இட் வாசன்ட் இனஃப் அண்ட் இட் வாசன்ட் லைக் ரொம்ப பேசிக்காக யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. நான் அமேசானில் தான் போய் சர்ச் பண்ணேன். அமேசானில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 500-600லேருந்து 1 lakh வரைக்கும்லாம் மைக் எப்படி வேணாலும் இருக்கு அதில் ஆப்ஷன்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் ஈவன் மோர் கன்ஃபியூசிங். பட் எதுக்கா இருந்தாலும் என்னோட யூடியூப் டீம் ஒரு தடவை கேட்கலான்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் மேனேஜர் ட்ரெண்ட் லவுட்லேருந்து சதீஷ் அவர்கிட்ட கேட்கும்போது, ட்ரெண்ட் லவுட்ல இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறாங்க, DJI. நாங்கள் ஒரு 6 months யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் வெரி குட். நீங்கள் வேணா அதை வாங்கி பாருங்க மேம், அது சூப்பராக இருக்கும். தி ஆடியோ இஸ் வெரி குட் அண்ட் இட்ஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னாங்க. ஸோ ஐ இமீடியட்லி வந்துட்டு மை ஹஸ்பண்ட் அண்ட் சார் இந்த மாதிரி ஒரு மைக் இருக்கு, நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சில வீடியோஸ்லாம் பார்த்து he is a lot better than me when it comes to technology. So he said without a doubt நீ மைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னா this has to be it. So இந்த DJI மைக்லாம் எக்ஸ்ட்ரீம்லி யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறதுனால நீ இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்ங்க. நான் அமேசானில் 22% டிஸ்கவுண்டோட வாங்கும்போது இட் வாஸ் 34,990 rupees, நியர்லி 35,000 rupees. நான் சேர்த்து வச்ச காசு எல்லாம் போட்டு I was like it's okay because நான் யூடியூப்ல திரும்ப இந்த 2.0 ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் there's been immense love. என்னோட ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் படிக்கும்போது I was like நீங்கள் எனக்கு இவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் கொடுக்கும்போது நானும் என்னால் முடிஞ்ச அட்லீஸ்ட் இதையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மைக்கை வாங்கிட்டு யூஸ் பண்ணி ஐ திங்க் ஒரு 2-3 வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நானே வீட்டில் இருக்கும்போதெல்லாம் விளையாடுவேன் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஐ ஹாவ் டு சே ஐம் 100% சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் மைக். ஐ எம் ஷியோர் லைக் யூனோ எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு நம்ம சோஷியல் மீடியாவில் சொன்னாலே அதுக்கு நிறைய பேக்லாஷ் வரும். உனக்கு என்ன, நீ இதை பண்ணுவேன், உனக்கு என்ன, உன்னால் முடியும், இவ்வளோ காசா, எங்கள் மாதம் மல்லிகை சாமான் பில் இல்லைன்னா என் குடும்ப
குடும்பத்தோட இயர்லி பட்ஜெட் எல்லாம் சொல்றதுக்குன்னு ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஐ எம் ஷியோர் லைக் இப்போ நிறைய பேர் அஃபோர்ட் பண்றது என்னால கூட அஃபோர்ட் பண்ண முடியாது. நான் அஃபோர்ட் பண்றத வேற ஒருத்தங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா அன்அஃபோர்டபுளா இருக்குங்கிறது எனக்கு புரியுது. பட் தட் இஸ் த வே ஆஃப் லைஃப். அதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது. லைக் சரி இதுதான் என் நிலைமைன்னு உழைக்காம இருந்தாலும் தப்பு இல்ல, உழைச்சு நம்ம சம்பாதிச்சத நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லயோ இல்ல நமக்கு தேவைப்படுற விஷயங்கள்லயோ செலவு பண்ணாம இருக்கிறதும் தப்பு. என்னோட பினான்சியல் பொசிஷன்ல ஐ எம் பிரிட்டி செக்யூர். எனக்கு தெரியும் நான் இதுல செலவு பண்ணணும், இதுல செலவு பண்ணக்கூடாது. ஸோ 35,000 கொடுத்து நான் இந்த மைக்கை வாங்கிட்டேங்க. வாங்கினதுல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட் வித் இட். ஸோ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு, நான் இது வரைக்கும் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரம் லேமேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், டெக்னாலஜியை பத்தி அவ்வளவு எதுவுமே தெரியாது, நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபியூச்சர்ல வேற யாராவது மைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்க இந்த மைக் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஸ்பான்சர், 100% என்னோட காசு போட்டு நான் இந்த மைக்கை வாங்கியிருக்கேன். இதுல எனக்கு என்னெல்லாம் பிடிச்சதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இந்த பிட்ல மட்டும் ஆடியோ வில் பி அ லிட்டில் புவர். ஏன்னா நான் அந்த மைக்கை யூஸ் பண்ணாமல் அதை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அப்படியே ஷூட் பண்ணுறேன் என்னோட ஃபோன் மைக்கை வச்சு. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஸோ நான் வாங்கின DJI மைக்கோட கேஸ் பேக்கேஜிங் இப்படி தாங்க இருந்தது. அமேசான்லேருந்து டெலிவரி ஆகும்போது ஆப்வியஸ்லி வெளியில் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை சுற்றி ஒரு பிளாஸ்டிக் அந்த பபிள் ரேப் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. உள்ளே இந்த டப்பா இருந்தது. ஸோ இந்த டப்பாவை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன்ஸ் அப் லைக் திஸ். ஸோ இதை சுற்றி they give you like அந்த தேவையான நம்பர்ஸ், வாட் எவர் டீடைல்ஸ் யூ நீட், அது எல்லாமே இதில் இருக்கு. ஸோ இங்கே வந்து அதோட யூசஸ் லைக் சும்மா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சில ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஐ வாண்ட் டு மேக் திஸ் ஆஸ் தரோ as பாசிபிள். அண்ட் இதில் அகேன் எனக்கு புரியாத சில தேவைப்படுற விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற பேக்கேஜிங்கில் வந்து ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூ கேன் சைன் அப் ஃபார் எக்ஸ்டெண்டட் வாரண்டி. அதாவது இதோட ஐ திங்க் அமேசான்லேருந்து எனக்கு 1 year வாரண்டி கொடுத்துருந்தாங்க. அது நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த QR கோடை நான் ஸ்கேன் பண்ணி அடிஷ்னலாக பே பண்ணி அந்த வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி அது பண்ணலை. I just don't believe in it. I don't know. இப்போதைக்கு எனக்கு அது தோணலை. I don't know whether I'll regret my decision, but நான் பண்ணலை. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ள என்னென்ன பொருள்லாம் இருக்கணுங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த பேக்கேஜிங்கில் எனக்கு கொடுத்தாங்க. தென் தேர் இஸ் அ மேனுவலில் நம்ம எப்படி இந்த மைக்கை யூஸ் பண்ணணும், நிறைய பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எப்படி ஒன்றா சேர்க்கணும், அதுக்கு இந்த மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே ஐ திங்க் இதுதான் வாரண்டி கார்டோ என்னவோன்னு நினைக்கிறேன். பல மொழிகள்ல இருக்கும். இதெல்லாம் ஏன் இவ்வளோ திக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல இங்கிலீஷ் ஒரு காமன் லாங்குவேஜ், அதை தாண்டி ஃப்ரெஞ்ச், ஜெர்மன்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல கொடுத்துருப்பாங்க. இது எனக்கு என்னன்னு தெரியல ஆக்சுவலி. இது எல்லாமே நான் தூக்கி போடாம அப்படியே வச்சிருக்கேன். மேபி ராகவ் கிட்ட கொடுத்தது என்னன்னு பார்க்க சொல்லணும். இதுவும் ஏதோ ரீசைக்ளிங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதுக்குள்ள வந்து என்னோட சில எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மெயின் டப்பாக்குள்ள ஒரு பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ் நான் ஆக்சுவலி வெளியில் எடுத்துட்டேன். இதுதான் அந்த பாக்ஸ். ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச அந்த பேக்கேஜிங் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயமும் இந்த பவுச், இந்த 2 விஷயமும் நம்ம கேரி பண்ணிக்கிட்டாலே போதும். நமக்கு இதுதான் ஆக்சுவலி தேவையும் கூட. ஸோ இதுதான் வந்து மெயின் டிவைஸ் எல்லாமே இந்த டப்பாக்குள்ள தாங்க இருக்கு. நீங்க வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி தான். ஆப்வியஸ்லி அது ரொம்ப சின்னதா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல இருக்கும். அந்த கேஸை நீங்க ஓப்பன் பண்ணா இது வந்து ஒரு மேக்னெட்டிக் கேஸ். ஸோ நான் இப்படி விட்டேன்னா அது டக்குன்னு மூடிக்குது. ஓப்பன் பண்ணினேன்னா இந்த 3 விஷயங்கள் உள்ள இருக்கு. இதுதான் வந்து ரிசீவர்ன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பிட் அடிச்சுக்கிறேன். இதுதான் ரிசீவர். இது வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுன்னா நம்மளோட வாய்ஸ், நம்மளோட ஆடியோவை எடுத்து இந்த ரிசீவருக்கு கொடுக்கும். இந்த ரிசீவர் தான் அதை வந்து நம்ம டிவைஸோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம டிவைஸோட லிங்க் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த மைக் யூஸ் பண்ணி பேசினேன்னா ஆட்டோமேட்டிக்காக என் ஃபோனோட ஆடியோவில் அது ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இதை தனியாக எடுத்து நான் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி அந்த ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. இதை நான் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேனாலே போதும், தானாக ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ரிசீவர்ல பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோன் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றதுனால நான் ஐஃபோனுக்கு தேவையான அந்த இது வந்து லைட்னிங் கேபிள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட எக்ஸாக்ட் என்னன்னு தெரியல, பட் இது ஐஃபோனுக்கு சூட்டபிளான விஷயம். சப்போஸ் நீங்க ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தீங்கன்னா இதுல Type-Cக்கும் சூட்டபிளானதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஈஸியா இப்படி
ஐயோ ஈஸியாக வரலையே. ஓகே, ஸோ சாரி. சப்போஸ் இது வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸோட கனெக்ட் பண்ணுறோன்னா இது ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஸ்லைட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது ஆண்ட்ராய்ட் டிவைஸில் கனெக்ட் ஆகிடும். இந்த சார்ஜிங் கேஸில் இருக்கிற இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். கீழே வந்து இப்போ ஹாரிசான்டலா நம்ம இந்த ரிசீவரை வைப்போம், ஆனா வெர்டிகலாவும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு தடவையும் எடுக்கவே வேண்டாம், அது அப்படியே நான் உள்ள போட்டுட்டேன்னா இதுவும் மேக்னெட் மாதிரி ஒரு லெவலுக்கு மேல நீங்க இன்சர்ட் பண்ணும்போது தானா கீழே போய் அட்டாச் ஆயிக்கும். அண்ட் இங்க அந்த டாட்டா தெரியுது பாத்தீங்களா, அதுதான் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து இதை சார்ஜ் பண்றதுக்கான ஒரு கனெக்ஷன். ஸோ இதுலயும் அதே டாட் இருக்கு. ஸோ 2 கோல்ட் டாட்டும் அட்டாச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த கேஸை சார்ஜ் பண்ணும்போது இதுவும் சார்ஜ் ஆயிடும். எனக்கு மற்ற மைக்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இந்த விஷயம் பிடிச்சதுக்கான காரணமே இந்த சார்ஜிங் கேஸ் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட க்ளோஸ் கம்பெட்டிட்டர் வந்து ஒரு ரோட், ஐ திங்க் ஐ எம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட், ரோட் மைக்குன்னு ஒன்று இருக்கும். அதுவும் இதே மாதிரி ஒரு 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவரோட கிடைக்குது. இன்ஃபேக்ட் இட்ஸ் காஸ்ட் இஸ் ஆல்சோ மச் லெஸ்ஸர். பட் அதுல என்னன்னா நீங்க ஒரு விஷயத்தையும் தனித்தனியா சார்ஜ் பண்ணணும், ஒவ்வொரு காம்பனன்ட்டையும் நீங்க தனித்தனியா சார்ஜ் பண்ணணும். பட் இந்த சார்ஜிங் டிவைஸ்ல இந்த 3 விஷயங்களுமே ஃபிட் ஆகிறதுனால இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ நம்ம டைப் சி ஆண்ட்ராய்ட் போன் என்னென்ன யூஸ் பண்றோமோ அதுக்கெல்லாம் ஒரு கேபிள் வரும் இல்லைங்களா, அதே கேபிளை இதுல அட்டாச் பண்ணா போதும், 3 காம்பனன்ட்ஸுமே ஒரே டைம்ல சார்ஜ் ஆயிடும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே தொலைச்சிருவோம் அப்படிலாம் வரியே பண்ணிக்க வேண்டாம், இந்த ஒரு விஷயத்துல போட்டாலே போதும். அண்ட் தனித்தனியா ஒன்னொன்னுத்தையும் ஒரு 2-3 hours சார்ஜ் பண்ணி நம்ம டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அட் அ டைம் இதை சார்ஜ் பண்ணீங்கன்னா லிட்டரலி ஒரு 3-4 hours இட்ஸ் 100% சார்ஜ். அண்ட் ஒரு தடவை நம்ம இதை சார்ஜ் பண்ணோம்னா ஈச் இண்டிவிஜுவல் காம்பனன்ட் வில் ஒர்க் ஃபார் 15 hours ஆஃப் ரெக்கார்டிங். ஸோ 15 hours நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அவ்வளோ வண்டர்ஃபுல்லான பேட்டரி லைஃப் இதுல இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிசீவரை எடுத்து நான் வந்து என்னோட ஃபோனோட சார்ஜிங் பாயிண்ட், இப்போ என்கிட்ட அது ஐஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், சாம்சங்கில் காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி அது எங்கே கனெக்ட் ஆகுமோ அங்கே நம்ம இதை பிளக் பண்ணிட்டா போதும். இதை வந்து நம்ம 2 விதமாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செல்ஃபி மோட்ல ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இதை வந்து நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இந்த லெவல்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆதான்னு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேற யாரையாவது ஷூட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே ஆமா நீங்க திருப்பி வச்சுக்கலாம். சரி, நீங்க உங்களே ஷூட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கலாம், வேற யாரையாவது ஷூட் பண்றீங்கன்னா அவங்கள பார்த்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இட்ஸ் வெரி கன்வீனியன்ட், எந்த சைடு வேணாலும் ஒர்க் ஆகும். Let me attach this now. Okay, so ஒரு டிரான்ஸ்மிட்டரை நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன், அதுல தான் இப்போ என்னோட ஆடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த சார்ஜிங் கேஸ்ல வந்து நான் வாங்கின வெர்ஷன்ல 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. ஸோ அட் அ டைம் நானும் இன்னொருத்தங்களும் கூட ஒரு மைக்கை போட்டுக்கலாம். அண்ட் எங்க 2 பேரோட ஆடியோவும் வந்து இதுல கனெக்ட் ஆயிடும். இப்போ 2 மைக்லயும் என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதுல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் சோ கன்வீனியன்ட் பிகாஸ் நம்ம என்ன வேர் பண்ணிருக்கோமோ நம்ம ஈஸியா அதுல அட்டாச் பண்ணிட்டு எங்க வேணாலும் போய்க்கலாம், திரும்ப ரிமூவ் பண்றதும் ரொம்ப ஈஸி. லேபிள் மைக்குலாம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு லேபிள் மைக் கொடுப்பாங்க, அது வச்சுட்டு இருந்தோம்னா அதுல ஒரு வயர் இருக்கும். அந்த வயரை வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து நம்ம எடுக்கணும், பிகாஸ் அது அசிங்கமா தொங்கிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு அதை கன்சீல் பண்ணணும், அப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ இது நம்ம ஈஸியா கிளிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது தெரிய வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்படி கூட கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன கிளிப் தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து எதுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க, குட்டி எலி குஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி விண்ட் நாய்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேன் போட்டுட்டு தான் ரெக்கார்ட் பண்றேன். பட் அந்த ஃபேன் நாய்ஸ் வந்து ரெகுலரா நான் என் போன்ல ரெக்கார்ட் பண்றதை விட இப்போ கொஞ்சம் கம்மியா உங்களுக்கு கேட்கும். ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா 2 ஆடியோவா ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே ஆன் ஆஃப் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பட்டன் இருக்கு. இது சத்தியமா எதுக்குன்னு எனக்கும் தெரியல. ஸோ அதனால நானும் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணான்னு நான் வெறும் இந்த ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சேனல்ல தான் இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி 2 வயர்ஸும் கொடுத்திருந்தாங்க. இதுவும் ஆக்சுவலி எனக்கு எதுக்குன்னு தெரியாது. திஸ் ஐம் அஸ்யூமிங் இஸ் சார்ஜிங் கேபிள் பிகாஸ் இதுல ஒரு சைடு டைப் சி கேபிளும் இன்னொரு சைடு யூஎஸ்பி கேபிளும் இருக்கு. இது நம்ம சார்ஜ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா மேபி நம்ம கேமரா வச்சு யூஸ் பண்றோம், ரெக்கார்ட் பண்றோம்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த பர்பஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிஜமாவே எனக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம சிம்பிளா பேசிக்கா பிகினர்ஸ்
அந்த லெவலில் தான் பண்ணிக்க போகிறோம்னா இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி நம்ம யூஸே தேவையில்லை. அண்ட் இந்த மாதிரி ஒரு பவுச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சும் ரொம்ப யூஸ்ஃபுல் பிகாஸ் இந்த ஃபுல் பாக்ஸுமே இதில் போயிடுது. ப்ளஸ் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் திங்ஸ்லாம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த சுருக்கு பை மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட்பேக்லையோ எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ எதுவுமே தொலையாமல் எல்லாமே அட் ஒன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இந்த டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திரும்ப ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கும். இது ஆக்சுவலி ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி ஃபிக்ஸ்ட் வெரி ஸ்ட்ராங்காக. ஓகே, இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மேக்னெட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ கூட தெரியக்கூடாது, நீங்கள் இன்னும் கன்சீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மைக்கு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த மேக்னெட்டை வச்சு இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோதான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இது ஆக்சுவலி உங்கள் ட்ரெஸ் இவ்வளோதான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இது ஆக்சுவலி உங்கள் ட்ரெஸ்ல ஏதோ ஒரு லோகோ மாதிரி மறைஞ்சிடும். பட் ஸ்டில் தி ஆடியோ வில் கண்டினியூ கெட்டிங் ரெக்கார்டட் அண்ட் த குவாலிட்டி வில் பி மைண்ட் ப்ளோயிங். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் எனக்கு இந்த மைக்கில் பட்டுச்சு. த ஃபேக்ட் தட் இட் ஹேஸ் அ மேக்னெட். இப்போ இது ரிமூவ் பண்ணி தொலையாமல் மறுபடியும் உள்ளே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்ல வந்து இன்னொரு விஷயமும் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு அட்டாச்மெண்ட். இது வந்து நம்ம அந்த ரிசீவரை வந்து கேமராவில் மவுண்ட் பண்ணணும்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த சார்ஜிங் கேஸில் இருக்கு. அண்ட் அவ்வளோதாங்க. நான் வந்து வெளியில் போகும்போது இந்த சார்ஜிங் கேஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் சும்மா அந்த பவுச்சில் கேரி பண்ணிட்டு போகிறேன். இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு யூஸ். நான் இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ மால்லலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. தேவையில்லாதப்ப ரெண்டுமே ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரிசீவரும் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஃபோனோட அட்டாச் பண்ணும்போது ரொம்ப பெரிய வெயிட் மாதிரியோ இல்லை நமக்கு நம்ம மோஸ்ட்டாக நான் வந்து செல்ஃபியில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இல்லை. I paid a big price but I actually feel it's worth it. இது எவ்வளோ நாள் பிரச்சனை கொடுக்காம வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் இட் இஸ் கம்ப்ளீட்லி worth it. அண்ட் மற்ற மைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் வர அந்த கொஞ்சம் ஆடட் ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தட்ஸ் இட். ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் இந்த மைக்கை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெக் வீடியோ நான் போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டாக நான் ஒரு டெக் பர்சனே கிடையாது. பட் தேங்க்யூ. பொறுமையாக இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பெரிய கைத்தட்டல் நிறைய வர்ச்சுவல் ஹக்ஸ் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஏதாவது ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். Maybe I can learn something from that and work on it next time. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா lots of love. உங்க எல்லாருக்குமே ஹாப்பியா இருங்க. Stay blessed and see you in the next video. Bye.